வரலாற்றின் பக்கங்களை நாம கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா மனுஷங்க தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்ட எத்தனையோ கொடூரமான போர்களை பார்த்திருப்போம். ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடிக்க ஆசைப்படுறது, மன்னர்கள் தங்களோட அதிகாரத்தை விரிக்க நினைக்கிறது, இதெல்லாம் இயல்பான ஒன்றுதான். ஆனா அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை இதையெல்லாம் உலகத்துக்கு போதிக்க வேண்டிய மதத்தோட பேர்ல இதுதான் கடவுளோட விருப்பம் அப்படிங்கிற ஒற்றை கோஷத்தோட சுமார் 200 வருஷங்கள் ஒரு தொடர் யுத்தம் நடந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 11ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மத்திய கிழக்கு ஆசியாவோட சுட்டெரிக்கும் பாலைவன மணல் முழுக்க மனுஷங்களோட ரத்தத்தால சிவப்பா மாறுச்சு. பல லட்சம் உயிர்கள் எந்த காரணமும் இல்லாம வெறும் மத நம்பிக்கைகளுக்காக துடிதுடிக்க கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் AI இன்ஃபோ தமிழ் சேனல்ல மதமும் அரசியலும் சேர்ந்து எப்படி மனித குலம் சந்திச்ச ஒரு மாபெரும் பேரழிவை உருவாக்குச்சு அப்படிங்கிற அந்த திக் வரலாற்ற ஒரு நேரடி சாட்சியா நின்னு பார்க்க போறோம். இது வெறும் போர் வரலாறு இல்ல, மனித மனத்தோட இருண்ட பக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு இரத்த காவியம். இந்த மாபெரும் பேரழிவு தொடங்கறதுக்கு முன்னாடி 11ஆவது நூற்றாண்டுல ஐரோப்பாவும் மத்திய கிழக்கும் எப்படி இருந்ததுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அந்த சமயம் ஐரோப்பா ஒரு இருண்ட காலத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தது. அங்க நிலப்பிரபுத்துவ முறை தலைவிரிச்சு ஆடிச்சு. அதாவது பயிற்சி பெற்ற மாவீரர்கள் தங்களுக்குள்ளேயே அதிகாரத்துக்காக நாய்ங்க மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவி விவசாயிகளை சுரண்டதும் கொள்ளையடிக்கிறதும் தான் அவங்களோட முழுநேர வேலையா இருந்தது. பஞ்சம், பட்டினி, நோயின்னு ஐரோப்பா மக்கள் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மத்திய கிழக்குல இஸ்லாமிய உலகம் அறிவு, அறிவியல், கலைகள்னு ஒரு பொற்காலத்துல மிதந்துகிட்டு இருந்தது. அந்த நேரத்துல தான் மத்திய ஆசியாவில இருந்து வந்த செல்ஜுக் துருக்கியர்கள் இஸ்லாமிய மதத்தை தழுவி ஒரு பெரிய பேரரசை உருவாக்குனாங்க. அவங்க சாதாரணமானவங்க இல்ல, ரொம்ப மூர்க்கமான போர் வீரர்கள். கிபி 1071 நடந்த ஒரு போர்ல பைசன்டைன் பேரரசையே அவங்க துவம்சம் பண்ணினாங்க. இத பார்த்து பயந்து போன பைசன்டைன் பேரரசர் அலெக்சியோஸ் வேற வழியே இல்லாம ரோம் நகரத்துல இருந்த போப் அர்பன் 2க்கு ஒரு அவசர தூது அனுப்புறார். எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க, இல்லன்னா துருக்கியர்கள் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிருவாங்க அப்படின்னு கெஞ்சி கேட்கிறார். இதுதான் அந்த 200 வருஷ போருக்கு விழுந்த முதல் நெருப்பு பொறி. இங்க நமக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வி வரும். உலகம் எவ்வளவோ பெருசு, ஆனா எருசலேம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன நகரத்துக்காக உலகமே திரண்டு வந்து அடிச்சுக்கிட்டாங்க? ஏன்னா எருசலேம் ஒரு சாதாரண நிலம் கிடையாது. அது யூத மதம், கிறிஸ்துவம், இஸ்லாம்னு 3 பெரும் மதங்களுக்கும் உயிரை விட மேலான ஒரு புனித பூமி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்த இடம் அங்குதான் இருக்கு. கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட மைய புள்ளியே எருசலேம் தான். இஸ்லாமியர்களுக்கு அது மக்கா. மதீனாவுக்கு அடுத்தபடியா நபிகள் நாயகம் விண்ணுலக பயணம் மேற்கொண்ட அல் அக்ஸா மசூதி அமைஞ்சிருக்கக்கூடிய 3வது புனித தலம். யூதர்களுக்கு அவங்க மூதாதையர்கள் வாழ்ந்த அவங்களோட பழங்கால தேவாலயங்கள் இருந்த புனித பூமி. பல நூற்றாண்டுகளா இந்த இடம் இஸ்லாமியர்களோட கட்டுப்பாட்டுல இருந்தாலும் கிறிஸ்துவ பயணிகள் எந்த பிரச்சனையும் இல்லாம அங்க போய் வர அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனா இந்த செல்ஜுக் துருக்கியர்கள் வந்த பிறகு நிலைமை தலைகீழா மாறிச்சு. புனித பயணம் போன கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டாங்க, அவங்க உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு செய்திகள் ஐரோப்பா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. இது ஐரோப்பியர்கள் மனசுல ஒரு பெரிய எரிமலையை உருவாக்கி இருந்தது. கிபி 1095 நவம்பர் 27 பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற கிளார்மான் நகர் ரத்தத்தை உறைய வைக்கிற கடுங்குளிர். அந்த பணியையும் பொருட்படுத்தாம ஆயிரக்கணக்கான மக்களும் பிரபுக்களும் அங்க குழுமி இருக்காங்க. அங்க ஒரு மேடையில ஏறின போப் அர்பன் 2 வரலாற்றையே மாத்தி எழுத போற ஒரு அனல் பறக்கிற உரைய ஆத்துறாரு. கிழக்கே உள்ள நம்ம கிறிஸ்துவ சகோதரர்கள் ஈவு இரக்கமில்லாம கொல்லப்படுறாங்க. எருசலேம் தேவாலயங்கள் இடிக்கப்படுது, அதனால உங்களுக்குள்ள சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க, உங்க வாள்களை துருக்கியர்களுக்கு எதிரா திருப்புங்க, புனித பூமியை மீட்டெடுங்க அப்படின்னு முழங்கினாரு. அதோட நிக்காம ஒரு பெரிய வலையை வீசினாரு. இந்த புனித போர்ல கலந்துக்கிறவங்களோட கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். போர்க்களத்துல யாராவது இறந்தா அவங்களுக்கு நேரடியா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அன்றைய காலகட்டத்துல மக்களுக்கு நரகத்தை பத்திய பயம் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால போப் அப்படி சொன்னதும் அங்க இருந்த மொத்த கூட்டமும் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் மல்க டேவ்ஸ் வுல்த், அதாவது கடவுள் இதை விரும்புகிறார் அப்படின்னு வானமே அதிருற அளவுக்கு கத்துனாங்க. அந்த ஒற்றை சொல் தான்
பல லட்சம் பேரோட மரண சாசனமா மாறப்போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியல. போப் கட்டளையிட்ட பிறகு ஐரோப்பிய அரசர்கள் முறையான ஒரு படையை திரட்டுறதுக்கு முன்னாடியே பீட்டர் த ஹெர்மிட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு துறவியோட பேச்ச கேட்டு சாதாரண மக்கள் கையில கிடைச்ச ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு கிழக்கே புறப்பட்டாங்க. இதுக்கு பேருதான் மக்கள் சிலுவை போர். உணர்ச்சி வசப்பட்ட இந்த மக்கள் கூட்டம் எவ்வளவு மூர்க்கமா இருந்தாங்கன்னா, தூர தேசத்துல இருக்கிற முஸ்லிம்களை தாக்குறதுக்கு முன்னாடி தங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிற யூதர்களை கடவுளோட எதிரிகள்னு சொல்லி ஈவு இரக்கம் இல்லாம கொடூரமா கொன்னாங்க. ஆனா போர் நுணுக்கமே தெரியாத இந்த படைய துருக்கியர்கள் ரொம்ப ஈஸியா ஆசியா மைனர் பகுதியில வச்சு மொத்தமா அழிச்சிட்டாங்க. இதுக்கு பிறகுதான் 1096 வசந்த காலத்துல ஐரோப்பாவோட மாபெரும் பிரபுக்கள் தலைமையில உண்மையான முதல் சிலுவை படை தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. பல போர்களை கடந்து வந்தவங்க 1097 எந்தியோகியா அப்படிங்கிற நகரத்தை முற்றுகையிட்டாங்க. அந்த முற்றுகை கொடூரத்தோட உச்சம்னு சொல்லலாம். தொடர்ந்து 8 மாசமா கோட்டைக்கு வெளியே காத்துக்கிட்டு இருந்த சிலுவை படையினருக்கு சாப்பாடு இல்ல. குளிரிலும் பசியிலும் தவிச்சவங்க தங்களோட குதிரைகளை கொன்று சாப்பிட்டாங்க. தோல் காலணிகளை வேக வச்சு பசிய ஆத்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல செத்துப்போன எதிரிகளோட மாமிசத்தை கூட அவங்க சாப்பிட்டதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. பசி மனுஷனை எந்த அளவுக்கு மிருகமா மாத்துங்கிறதுக்கு இது ஒரு கொடூரமான உதாரணம். ஆனா எப்படியோ அந்த நகரத்தை அவங்க கைப்பற்றிய அடுத்த கணமே துருக்கியர்களோட ஒரு மாபெரும் படை இவங்கள நாலாபுறமும் சூழ்ந்துக்குச்சு. கோட்டைக்குள்ள சாப்பாடு இல்ல, வெளிய மரணம் காத்துக்கிட்டு இருக்கு. இனி அவ்வளவுதான்னு நினைச்சப்போ ஒரு சாதாரண விவசாயிக்கு ஒரு தரிசனம் கிடைச்சதாவும், இயேசுவ சிலுவையில் குத்திய புனித ஈட்டி அந்த தேவாலயத்துக்கு அடியில புதைக்கப்பட்டிருக்கிறதாவும் சொன்னான். அவங்க தோண்டி பார்த்தப்போ உண்மையிலேயே ஒரு இரும்பு துண்டு கிடைச்சது. இது கடவுளே தங்களோட இருக்காருன்னு சிலுவை படையினருக்கு ஒரு அசுர பலத்தை கொடுத்துச்சு. அந்த புது வெறியோட கோட்டை கதவை திறந்துகிட்டு வெளியே பாஞ்சு சிலுவை படை தங்களை விட பல மடங்கு பெரிய எதிரி படைய அடிச்சு நொறுக்குச்சு. தொடர் வெற்றிகளை ருசிச்ச சிலுவை படைகள் இறுதியா 1099 தங்களோட கனவு நகரமான எருசலேம் அடைஞ்சாங்க. ஒரு கடுமையான முற்றுகைக்கு அப்புறம் ஜூலை 15 அன்னைக்கு முற்றுகை கோபுரங்கள் மூலமா கோட்டை சுவர்களை உடைச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சாங்க. அன்னைக்கு எருசலேம் வீதிகள்ல அரங்கேறியது மனித வரலாறு கண்ட மிக கொடூரமான படுகொலை. வாள்களின் ஓசையும் மரண ஓலமும் அந்த புனித நகரத்தையே ஒரு சுடுகாடா மாத்துச்சு. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள்னு எந்த பாகுபாடும் இல்லாம இஸ்லாமியர்களும் யூதர்களும் வெட்டி சாய்க்கப்பட்டாங்க. யூதர்கள் தங்களோட தேவாலயத்துல தஞ்சம் புகுந்தப்போ கதவை மூடி தேவாலயத்தோட சேர்த்து அவங்கள உசுரோட எரிச்சாங்க. அல் அக்ஸா மசூதிக்குள்ள உயிரை காப்பாத்திக்க ஒழிஞ்சிருந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்களோட கழுத்துகள் அறுக்கப்பட்டது. சிலுவை படையினரின் குதிரைகளின் முழங்கால் வரையிலும் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது அப்படின்னு அந்த போர்ல கலந்து கொண்டவர்களே பெருமையா எழுதி வச்சாங்க. தெருக்கள்ல பிணங்கள் மலை போல குவிக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. அந்த மரண வாடை பல மாசங்களுக்கு எருசலேமை விட்டு போகல. முதல் சிலுவை போரோட வெற்றிக்கு பிறகு எருசலேம் அவங்க வசமாச்சு. அடுத்த சில தசாப்தங்கள் பெரிய போர்கள் இல்லாம அமைதியா போனாலும் 1144 எடிசா நகரத்தை இஸ்லாமியர்கள் கைப்பற்றினதும் பதறிப்போன ஐரோப்பியர்கள் 2ஆம் சிலுவை போர தொடங்கினாங்க. ஆனா எந்த ஒரு முறையான திட்டமும் இல்லாத காரணத்தால டமாஸ்கஸ் நகரத்துக்கு வெளியே அந்த படை அவமானகரமா தோத்து திரும்பி போச்சு. இந்த சமயத்துலதான் இஸ்லாமிய உலகத்துல ஒரு மாபெரும் வீரன் உருவாகிறாரு. அவர்தான் வரலாற்று நாயகன் சலாஹ் அத்தின். உலகமே அவரை சலாடின்னு அழைச்சது. சலாடின் சிதறி கிடந்த இஸ்லாமிய உலகத்தை மொத்தமா ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய பேரரச உருவாக்குனாரு. அதே நேரத்துல எருசலேம்ல மன்னரா இருந்தவரு 16 வயசான பால்ட்வின் 4வது. அவருக்கு கொடிய தொழுநோய் இருந்தது. அவரோட உடல் நாளுக்கு நாள் அழுகிக்கிட்டு இருந்தாலும் அவரோட மனசு இரும்ப விட உறுதியா இருந்தது. தி லெப்பர் கிங் அப்படின்னு அழைக்கப்பட்ட பால்ட்வின் 1177 மான்கிசாட் அப்படிங்கிற இடத்துல சலாடினோட ஒரு பெரிய படைய தன்னோட சின்னஞ்சிறிய படைய வச்சு எதிர்கொண்டாரு. நோயால குதிரையில கூட சரியா உட்கார முடியாத அந்த மன்னன் ஒற்றை கையால குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல தாக்குதல் நடத்தினா. இது சலாடினையே நிலைகுலைய வச்சுது. சலாடின் தன்னோட உசுரை காப்பாத்திக்கிட்டு நூலிழையில தப்பிச்சாரு. ஆனா பால்ட்வின்னோட மரணத்துக்கு பிறகு எருசலேம் ஒரு பலவீனமான மன்னனோட கைக்கு மாறுது.
அப்போ சிலுவைப்படை தளபதியான ரேனால்ட் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை மீறி இஸ்லாமிய வணிகர்களை தாக்கி பெண்களையும் குழந்தைகளையும் சிறைப்பிடிக்கிறான். இது சலாடினோட கோபத்தை உச்சிக்கு கொண்டு போகுது. இதோட விளைவுதான் 1187 நடந்த புகழ்பெற்ற ஹட்டின் போர். சலாடின் ரொம்ப தந்திரமா சிலுவை படையினரை தண்ணியே இல்லாத ஒரு பாலைவன பகுதிக்கு இழுத்துட்டு வராரு. கொளுத்துற கோட வெயில், ஒரு சொட்டு தண்ணி இல்லாம தவிச்ச சிலுவை படையினர் மேல இஸ்லாமிய படைகள் நெருப்பு அம்புகளை மழையா பொழிஞ்சாங்க. அந்த போர்க்களத்துல சிலுவை படை முற்றிலுமா அழிக்கப்படுது. இயேசு அறையப்பட்டதா அவங்க நம்பின உண்மையான சிலுவை சலாடின் வசமாச்சு. ஒப்பந்தத்தை மீறிய ரேனால்ட்ட சலாடின் தன் சொந்த வாளால தலைய சீவி கொன்னாரு. இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு சலாடின் எருசலேம முற்றுகையிடுறாரு. ஆனா 1099 கிறிஸ்தவர்கள் செஞ்சது போல சலாடின் அங்க ஒரு படுகொலையை நிகழ்த்தல. நகரத்தை பாதுகாத்த தளபதி பே பெலாடின் கிட்ட எங்களை சரணடைய விடலன்னா நாங்களே எங்க குடும்பத்தை கொன்னுட்டு எருசலேம்ல இருக்கிற உங்க மசூதிகளையும் இடிச்சு தள்ளிட்டு தான் சாவோம் அப்படின்னு மிரட்டுறாரு. இத அமைதியா கேட்டுக்கிட்ட சலாடின் கொஞ்சம் கூட கோபப்படாம ஒரு சிறிய பிணைத்தொகையை பெற்றுக்கிட்டு அத்தனை மக்களையும் பாதுகாப்பா வெளியேற அனுமதிச்சாரு. அவரோட இந்த கருணையும் போர் நாகரிகமும் தான் அவரை வரலாத்துல ஒரு உன்னதமான மாவீரனா இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. எருசலேமை இழந்த அதிர்ச்சியில ஐரோப்பா 3ஆம் சிலுவை போர தொடங்குது. இதுல இங்கிலாந்தோட மாபெரும் மன்னரான ரிச்சர்ட் த லயன் ஹார்ட் உள்ள வராரு. சிங்க இதயம் கொண்ட ரிச்சர்டும் சலாடினும் நேருக்கு நேர் மோதினது வரலாற்றோட மிகச்சிறந்த அத்தியாயங்கள்ல ஒண்ணு. அக்ரே நகரத்தை கைப்பற்றின ரிச்சர்ட் சலாடின் பிணைத்தொகை கொடுக்க தாமதமாச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 2600 இஸ்லாமிய கைதிகளை கோட்டைக்கு வெளியே வச்சு கொடூரமா கழுத்தறுத்து கொன்னாரு. இது அவரோட நற்பெயரை களங்கப்படுத்துச்சு. ஆனா இந்த 2 மாவீரர்களுக்கும் இடையில இருந்த பரஸ்பர மரியாதை நம்மள ஆச்சரியப்பட வைக்கும். ஒருமுறை போர்க்களத்துல ரிச்சர்ட் கடும் காய்ச்சலால மரண விளிம்புல இருந்தப்போ சலாடின் தன்னோட எதிரிக்கு குறுக்கிட முடியாத பனிமலையில இருந்து பனிக்கட்டிகளையும் பழங்களையும் அனுப்பி வச்சாரு. அதே போல ஒரு போர்ல ரிச்சர்ட்டோட குதிரை செத்து போனப்போ சலாடின் உங்களை போன்ற ஒரு மாவீரன் தரையில நின்னு போரிடுவது நியாயம் அல்ல அப்படின்னு சொல்லி 2 புது அரேபிய குதிரைகளை அனுப்பி வச்சாரு. இறுதியா எருசலேம தாக்கினா அதை காப்பாத்த முடியாதுன்னு புரிஞ்சுகிட்ட ரிச்சர்ட் சலாடின் கூட ஒரு அமைதி ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு திரும்புறாரு. இதுக்கப்புறம் வந்த சிலுவை போர்கள் எல்லாமே ரொம்ப கேவலமான பேராசையின் உச்சமாதான் இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா 4வது சிலுவை போர்ல வெனிஸ் வணிகர்களோட சூழ்ச்சியால புனித பூமியை மீட்க போன படைகள் தங்களோட சொந்த கிறிஸ்துவ நகரமான கான்ஸ்டான்டினோபிளையே ஈவு இரக்கமில்லாம சூறையாடினாங்க. தேவாலயங்கள் உடைக்கப்பட்டது. பல 100 வருஷ பழமையான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இது கிறிஸ்துவ மதத்துக்குள்ளேயே எப்பவுமே சரி பண்ண முடியாத ஒரு பெரிய பிளவை உருவாக்குச்சு. அதே போல சிறுவர்களின் சிலுவை போர்னு ஒரு துயரமான சம்பவமும் நடந்துச்சு. ஆயுதம் இல்லாம அன்பால எருசலேம பிடிப்போம்னு சொல்லி புறப்பட்ட ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் வழியிலேயே பசியாலையும் நோயாலையும் துடிதுடித்து இறந்து போனாங்க. எஞ்சி இருந்தவங்கள கடத்தல்காரர்கள் அடிமைகளா வித்துட்டாங்க. இறுதியா 1291 கிறிஸ்துவர்களோட கடைசி மாபெரும் கோட்டையான அக்ரே விழுந்ததோட புனித பூமியில ஐரோப்பியர்களோட 200 கால ரத்த ஆதிக்கம் நிரந்தரமா முடிவுக்கு வந்துச்சு. இந்த போர்கள் முடிவுக்கு வந்தாலும் இது உலகத்துல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப பெருசு. ஆயிரக்கணக்கான பிரபுக்கள் செத்து போனதால ஐரோப்பாவில நிலப்பிரபுத்துவம் அழிஞ்சு புதிய நாடுகள் உருவாக ஆரம்பிச்சது. கீழ்த்திசை நாடுகளோட நடந்த வர்த்தகம் மூலமா பட்டு, நறுமணப் பொருட்கள், கண்ணாடிகள்னு புது புது விஷயங்கள் ஐரோப்பாவோட பொருளாதாரத்தையே மாத்தி அமைச்சது. மிக முக்கியமா இஸ்லாமிய உலகத்துல இருந்து மருத்துவம், கணிதம், தத்துவம்னு பல அரிய பொக்கிஷங்கள் ஐரோப்பாவுக்கு போய் அங்க மறுமலர்ச்சி உருவாக காரணமா அமைஞ்சது. ஆனா அதே சமயம் இஸ்லாமிய சமூகத்துல மேற்கத்திய நாடுகள் மேல ஒரு நிரந்தரமான அவநம்பிக்கையும் கோபமும் ஆழமா வேரூன்றிடுச்சு. சிலுவை படையினரோட கொடூரங்கள் தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்டு இன்னைக்கும் சில தீவிரவாத அமைப்புகள் மேற்கத்திய நாடுகளை கிறிசாட்டர்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. வரலாற்றோட சாம்பல்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப பெருசு. 2 நூற்றாண்டுகள், பல லட்சக்கணக்கான உசிறுகள் பலி, இரத்த நதிகள், அழிக்கப்பட்ட நகரங்கள்,
இவ்வளவு நடந்தும் இறுதியா எருசலேம் யாருக்கும் நிரந்தரமா சொந்தமாகல. மதத்தோட மீதான அதீத பற்று எப்போ கண்மூடித்தனமான வெறியா மாறுதோ அப்போவே மனிதநேயம் அந்த இடத்துல செத்து போயிடுது. கடவுள், அன்பு, மன்னிப்பு இத போதிக்க வேண்டிய மதத்தோட பேர்ல படுகொலைகளையும் ஆக்கிரமிப்புகளையும் எந்த காலத்திலையும் நியாயப்படுத்த முடியாது. வன்முறையால அமைதிய ஒருபோதும் நிலைநாட்ட முடியாது. பிறரோட நம்பிக்கைகளை மதிக்கிறதும் ஆயுதங்களை விட அன்பும் சகிப்புத்தன்மையுமே மனித குலத்தை நல்வழிப்படுத்துற ஒரே புனித போர் அப்படிங்கறத நம்ம உணரணும். இந்த இரத்த களரியான வரலாற்றை நம்ம படிக்கிறது யார குற்றம் சாட்டுறதுக்காகவும் இல்ல. இனி ஒருபோதும் இப்படி ஒரு இருண்ட காலம் மனித வரலாற்றுல வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான்.